முறைகேடு நடந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும், அதேபோன்று முறைகேடு குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அந்த வழக்கின் மீதான விசாரணை இன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது முறைகேடு நடந்ததாக சொல்லப்பட்ட நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு ஒட்டுமொத்த நாட்டில் நடந்த நீட் தேர்வுகள் மீண்டும் மறுதேர்வு என்பது சாத்தியமில்லை என்றும், குறிப்பிட்ட பகுதியில் நடந்த அந்த முறைகேடு குறித்து விரிவாக விசாரித்து அதற்கு உரிய தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் தெரிவித்த நிலையில் அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது எதிர்காலத்தில் முறைகேடு இல்லாமல் தேர்வு நடத்த அமைத்த குழுவின் அறிக்கையை செப்டம்பர் 30 தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதன் காரணமாக நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. மருத்துவ நுழைவுத் தேர்வாக இருக்கக்கூடிய நீட் நுழைவுத் தேர்வால் ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ கனவு சிதைந்து வருவதாகவும் அதனால் மருத்துவர்களாக முடியாத நிலை ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டு தெரிவிக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்கள், தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் நீட் தேர்வுக்கு எதிராக குரல் எழுப்பி வருகின்றன. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியான போது அதில் பல்வேறு முறைகேடு நடைபெற்றிருப்பது தெரிய வந்தது. குறிப்பாக ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றது, எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு அதிக மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றது, அதே போன்று கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதில் முறைகேடு என பல்வேறு முறைகேடு நடைபெற்றிருப்பது வெட்ட வெளிச்சமாகியது. அதையடுத்து பல்வேறு மாநிலங்கள், தமிழ்நாட்டை போல வட மாநிலங்களும் நீட் தேர்வுக்கு எதிராக ஆங்காங்கே மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தார்கள். அதோடு மட்டுமில்லாமல் நீட் தேர்வு இந்த முறைகேடு குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும், மீண்டும் மறுதேர்வு வேண்டும், அதே போன்று நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் நீட் தேர்வு வழக்கில் அளித்த தீர்ப்பின் முழு விவரத்தை வெளியிட்டது தலைமை நீதிபதி அமர்வு. இந்த வழக்கு தொடர்பாக அளித்த தீர்ப்பின் முழு விவரத்தையும் தலைமை நீதிபதி அமர்வு வெளியிட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீட் தேர்வு என்பது ரத்து செய்ய முடியாது என்றும், வரக்கூடிய நாட்களில் நீட் தேர்வில் முறைகேடு இல்லாமல் நடத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும், அதற்கு விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டுமே தவிர நீட் தேர்வையை ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. வினாத்தாள் கசிவை தடுக்க நவீன தொழில்நுட்பம் மூலம் கூடுதல் கவனம் செலுத்த உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். வினாத்தாள் கசிவு தடுக்கப்பட வேண்டும், ஆள் மாறாட்ட முறைகேடுகள் தடுக்கப்பட வேண்டும், அதே போன்று மதிப்பெண்கள் வழங்கப்படுவதில் நேர்மை தன்மை கடைபிடிக்க வேண்டும், அதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி ஆராய்ந்து அதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும், அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. ஆனால் முறைகேடு நடந்ததாக சொல்லப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வு மீண்டும் மறுதேர்வுக்கு நடத்த முடியாது என்றும், அதே போன்று நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. எதிர்காலத்தில் முறைகேடு இல்லாமல் தேர்வு நடத்த அமைத்த குழுவின் அறிக்கையை செப்டம்பர் 30 தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.